ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நாங்கள் இன்றைக்கி நல்ல ஈஸியான மெத்தடில் நல்ல டேஸ்ட்டாக பிரெட் பாக்கெட் எப்படி செய்கிற அப்படின்ட்டு பார்ப்போம். இது வந்து பிரெட்டில் செஞ்சாலுமே யாருமே சொல்ல மாட்டாங்க பிரெட்டில் செஞ்சேன்ட்டு. அந்த அளவுக்கு இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். இது செய்கிறதுமே நல்ல ஈஸி தான். நான் குறைவான வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ட் வச்சு நல்ல டேஸ்ட்டாகவும் எப்படி செய்கிறேன் அப்படின்னு தான் காட்டிக்கிறேன். இதில் 300 கிராம் சிக்கனை இந்த மாதிரி சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ இதில் ஒரு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சளும் சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிட்டு 1 டேபிள் ஸ்பூன் கறி பவுடர் ஆட் பண்ணேன். அதாவது ஸ்ரீலங்கன் கறி பவுடர் தான் ஆட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இது உங்களுக்கு விருப்பம்னால் மெரினேட் பண்ணுறதுக்கு வைக்கவும் மேலும், அப்படி இல்லாட்டி இது உடனே குக் பண்ணி எடுக்கவும் மேலும். மெரினேட் பண்ணி கொஞ்சம் குக் பண்ண கொள்ளைக்கு இதில் அந்த மசாலா வெல்லம் சிக்கனில் இறங்கி இன்னும் நல்லா டேஸ்ட் ஆகிக்கும். சும்மா நார்மலாக உடனே மிக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் குக் பண்ணினாலுமே ஆயில் இதை போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கக்குள்ளே இந்த மசாலாவெல்லாம் சிக்கன் உள்ளுக்கு இறங்கி இது நல்ல டேஸ்ட்டாக தனிக்கும். இங்கால 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிட்டு ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணி விடுறேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் லைட்டாக ஆயிலில் பொரிஞ்சதும் ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருந்து சிக்கன் இதில் ஆட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். ஆயிலோட நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்கு. இப்போ இது வந்து கொஞ்சம் லைட்டாக ஆயிலில் ஃப்ரை ஆகி வரணும். நீங்கள் இன்றைக்கி தான் என்னோட ரெசிபி ஃபஸ்ட் டைம் பார்க்குறதுனால ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சலிக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் ஷேர் பண்ணுற எல்லா ரெசிபியும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஃபஸ்ட்டில் வந்து காட்டும். பாருங்கள், இது ஒரு 10 மினிட்ஸ்க்கு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன். இந்த சிக்கனில் இருக்கிற இந்த மசாலாவெல்லாம் இந்த சிக்கனில் நல்லா பிடிச்சி இது கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை ஆகி வந்ததுக்கப்புறமா இதில் ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு மாதிரி வெங்காயம் ஆட் பண்ணுறேன். ஒரு 3 கைப்பிடி அளவுக்கு மாதிரி கோவா. இதோட கிராம் அளவு சொல்லணும் அப்படின்னால் 300 கிராம் வெங்காயமும் கோவா 300 கிராமும் ஆட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். இன்க்ரீடியன்ட் அளவுகளெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு ரெசிபி வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். ஏற்கனவே சிக்கன்லேயும் சால்ட் ஆட் பண்ணிக்கிற சுட்டி இந்த வெஜிடபிள் வந்து சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணணும் அப்படின்றதுக்காக வேண்டி கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிட்டு கொஞ்சமாக பெப்பரும் ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். நீங்கள் வெங்காயமும் கோவாவும் ஆட் பண்ணதுக்கப்புறமா இதை மிச்ச நேரத்துக்கு நீங்கள் வதக்க தேவையில்லாம். இது ஒரு 2 மினிட்ஸ் இல்லாட்டி 3 மினிட்ஸுக்கு கொஞ்சம் ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த வெங்காயத்தில் இருக்கிற தண்ணியெல்லாம் கொஞ்சம் வற்றி லைட்டாக குக் ஆகணும். வெங்காயமும் இந்த கோவம் வந்து அரைப்பச்சைக்கு இருக்கணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஃபுல்லாக வேகிறதுக்கு இதை குக் பண்ணி எடுக்க வேணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதில் கேரட் ஆட் பண்ணுறேன். கேரட் வந்து ஒரு கைடு அளவுக்கு மாதிரி ஆட் பண்ணுறேன். இது சரியாக 100 கிராம் இருக்கும். நீங்கள் கேரட் ஆட் பண்ணதுக்கப்புறமா இதை வதக்க தேவையில்லை. இந்த சூட்டில் இது லைட்டாக குக் ஆகிடும். இந்த கேரட்டு வந்து அரைப்பச்சைக்கு இருக்கணும். இந்த வெஜிடபிள் வந்து அரைப்பச்சைக்கு இருந்தால் தான் இந்த கறிக்கு வந்து இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இதில் விருப்பம்னால் ஒரு கறி குச்சிக்கவும் மெல்லிசாக கட் பண்ணிட்டு ஆட் பண்ணுங்கள். அப்படி ஆட் பண்ணினாலும் இது இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ட் வச்சு மட்டும் செஞ்சு காட்டணும் அப்படின்றதுக்காக வேண்டி தான் உங்களுக்கு இன்றைக்கி நான் கோவாவும் கேரட்டும் ஆட் பண்ணி இதை நல்ல ஈஸியான மெத்தடில் குக் பண்ணி காட்டிக்கிறேன். பாருங்கள், கறி ரெடி ஆகிட்டுது. லாஸ்ட்டுக்கு இதில் நாங்கள் இந்த கறி நல்லா ஆறுறதுக்கு அப்புறமா ப்ரெட்டில் வைக்க கொள்ளைக்கு வந்து இதில் சோஸ் ஆட் பண்ணணும். அதை லாஸ்ட்டுக்கு காட்டுறேன். இந்த கறிக்கு வந்து உங்களுக்கு சரியாக 20 ஸ்லைஸ் பிரெட் தேவைப்படும். இந்த ஸ்லைஸ் பிரெட்டை வந்து 2 பிரெட்டை நான் வேறே எடுத்துகிட்டு இதில் ரவுண்ட் ஷேப் வரதுக்கு இந்த மாதிரி ஒரு பவுலண்டு வச்சு இந்த ரவுண்ட் ஷேப்பை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு வந்து ஒரு லிட் ஒன்று இருந்திருந்தால் லிட்டால் வச்சு உங்களுக்கு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் வரதுக்கு இதை கட் பண்ணி எடுத்துக்கலும். 2 ஸ்லைஸ் பிரெட்டாக எடுத்து நீங்கள் இது இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். கட் பண்ணி எடுத்ததும் இந்த சைடில் இருக்கிற இந்த துண்டெல்லாம் நான் வேறே எடுத்துகிட்டு கலட்டி காட்டேன்னு பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ இதை நாங்கள் நல்லா மெல்லிசாக தட்டி எடுக்கணும். நான் ஏற்கனவே நிறைய இஃப்தார் ரெசிபிஸ் போட்டிக்கிறேன். உங்களுக்கு அந்த ரெசிபியெல்லாம் பார்க்கணும் அப்படின்னாலும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கை கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த சைடு இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், இது இந்த மாதிரி தான் கொஞ்சம் மெல்லிசாக தட்டி எடுத்துக்கணும். நான் ஏற்கனவே பிரெட் பாக்கெட் ரெசிபி போட்டிருக்கிறேன். அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கறி செஞ்சுருந்தேன். அதுவும் நல்ல டேஸ்ட்டாக வந்துருந்துச்சு. அது டேபிளில் வைக்கிறதுக்கும் பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருந்துச்சு. இது ஈஸியான மெத்தடில் இந்த கறி செஞ்சு உங்களுக்கு இந்த ரெசிபியை தந்துக்கிறேன். உங்களுக்கு அந்த ரெசிபி பார்க்கணும் அப்படின்னாலும் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கை கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். பாருங்கள், எல்லா ப்ரெட்டையும் வந்து நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கோங்க. 2 பீஸாக வச்சு ரவுண்ட் ஷேப்பு கட் பண்ணிட்டு இந்த மாதிரி மெல்லிசாக தட்டி எடுத்துக்கோங்க. இந்த கார்னர் பிரெட் ஸ்லைஸையுமே வந்து நீங்கள் 2 பீஸாக வச்சுட்டு இந்த மாதிரி தட்டி எடுத்தீங்கன்னாலும் இதுவும் நல்ல பெர்ஃபெக்டாக தான் வரும்.
ஏற்கனவே அந்த சைட் கட் பண்ணி வச்சுருந்த இந்த ப்ரெட்டெல்லாம் வந்து நீங்கள் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. இதில் தான் நான் பிரெட் க்ரம்ப் செஞ்சு அந்த ப்ரெட்டுக்கு வந்து கோட் பண்ண போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டுக்கு நான் இதில் மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த பீசஸ் எல்லாம் அரைச்சி எடுக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறமா இதை வந்து வேறையாக நான் கொஞ்சம் வறுத்து எடுக்கிறேன். ஸ்டவ்வை கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது ஒரு 10 மினிட்ஸுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இது நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு மிச்ச நாளைக்கு வச்சு யூஸ் பண்ணுவோம். மேலும் உங்களுக்கு இதை வறுத்தெடுத்து யூஸ் பண்ணுற கஷ்டம் இருந்தால் ப்ரெட்டை வந்து சும்மா வெயிலில் காய வச்சுட்டு அதை அரைச்சி எடுத்துனாலும் உங்களுக்கு மிச்ச நாளைக்கு வச்சு யூஸ் பண்ணாலும் ஒன்றும் செய்யாது. நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கவும் தேவையில்லை, சும்மா நார்மலாக வெளியே வச்சு யூஸ் பண்ணுவோம். மேலும் பாருங்கள், இது ஒரு 10 மினிட்ஸ்க்கு நல்லா வறுத்திக்கிறேன். இது நல்லா வறுப்பட்டு வந்திக்குது. இப்போ இது கொஞ்சம் ஆறட்டும். இது அப்படியே வேறு எடுத்து வைக்கிறேன். இங்கால வந்து 1/2 கப் கோதுமை ஆட் பண்ணிட்டு இதில் 1 கப் வாட்டர் ஆட் பண்ணுறேன். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிட்டு இது நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு இப்போ இது அப்படியே வேறு எடுத்து வைக்கிறேன். பாருங்கள், இந்த பிரெட் க்ரம்ஸ் வந்து நல்லா ஆறி வந்துக்குது. இது நல்லா கிறிஸ்பியாக ஆகிக்குது. இப்போ வந்து நான் இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணுறேன். கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணுறது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு கார்ன்ஃப்ளவர் இல்லாட்டி சும்மா நார்மலாக பிரெட் க்ரம்ஸில் மட்டும் நீங்கள் கோட் பண்ணி எடுத்தாலுமே நல்லா கிறிஸ்பியாக தான் வரும். நான் எதுக்காக வேண்டி கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணுறேன்டா இது இன்னும் கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக வரதுக்காக வேண்டி. நீங்கள் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணணும் அப்படின்னு இல்லை, கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணாமலுமே இது பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இதில் கொஞ்சம் பிரெட் க்ரம்ஸை வந்து வேறே எடுத்து வச்சுட்டு கோட் பண்ணி எடுக்கிறேன். அடுத்தது எங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னால் மற்ற பிரெட் க்ரம்ஸையும் ஆட் பண்ணி கோட் பண்ணி எடுப்போம் அப்படின்ட்டு. ஏற்கனவே அரைச்சி வச்சுக்கிற இந்த பட்டரில் வந்து நான் இந்த பிரெட் ஸ்லைஸை வந்து அப்படியே டிப் பண்ணிவிட்டு இதை அப்படியே பிரெட் க்ரம்ஸில் வந்து நல்லா கோட் பண்ணி எடுக்கிறேன். இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து இந்த பிரெட் க்ரம்ஸ் வந்து எல்லாத்துலேயும் நல்லா பிடிக்கும். இந்த சைடை மட்டும் கொஞ்சம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் இது ஃப்ரை பண்ண கொள்ளைக்கு பிரிஞ்சு வராது. இதே மாதிரி செஞ்சு வச்சுக்கிற எல்லா பிரெட் ஸ்லைஸையும் வந்து இந்த மாதிரி கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லா பிரெட் ஸ்லைஸுக்கு வந்து இப்போ பிரெட் க்ரம்ஸை வந்து கோட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ அடுத்தது ஸ்டவ்வை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை போட்டு நல்லா ஹீட்டான ஆயில் ஃப்ரை பண்ணி எடுக்கிறேன். இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா 2 சைடையும் பெரட்டி விட்டு நீங்கள் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வரதுக்கு இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இது கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகி நல்லா ப்ரௌன் கலர் சேஞ்ச் ஆக கொள்ளைக்கு இது இந்த மாதிரி பலூன் மாதிரி நல்லா ஊதி வரும் 2 சைடும். பாருங்கள், இது நல்ல கோல்டன் ப்ரௌன் கலருக்கு ஃப்ரை ஆகி வந்ததுக்கு அப்புறமா இது அப்படியே வேறு எடுக்கிறேன். பாருங்கள், எல்லா ப்ரெட்டையும் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இது நல்ல பலூன் மாதிரி பொங்கி வந்துக்குது. இப்போ இதில் நாங்கள் கறி ஆட் பண்ணணும். கறி ஆட் பண்ணுறதுக்கு நான் இந்த கறியில் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணேன். இந்த டொமேட்டோ சாஸ் நான் வீட்டில் செஞ்ச ரெசிபி ஒன்று தான். உங்களுக்கு அந்த ரெசிபி பார்க்கணும்டா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கை கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இதில் 2 டேபிள் ஸ்பூன் மயோனைஸ் செட் பண்ணேன். உங்களுக்கு மயோனைஸ் ரெசிபியும் நான் ஏற்கனவே போட்டிக்கிறேன். உங்களுக்கு அந்த ரெசிபி பார்க்கணும்னாலுமே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கை கொடுக்குறேன். லாஸ்ட்டுக்கு இதில் ஸ்வீட் சில்லி சாஸ் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணி விடுறேன். உங்களுக்கு ஸ்வீட் சில்லி சாஸுக்கு பதிலாக சும்மா நார்மலாக சில்லி சாஸ் செட் பண்ணுவோம். மேலும் அப்படி இல்லாட்டி சில்லி ஃப்ளேக்ஸ் செட் பண்ணி நீங்கள் செஞ்சேனாலுமே இது நல்ல டேஸ்ட்டாக தான் வரும். இதில் வந்து லெட்யூஸ் ஆட் பண்ணுறேன். லெட்யூஸ் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு மாதிரி பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது சலாடில் அது அந்த மாதிரி சின்ன பீஸாக கட் பண்ணிட்டு ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். இப்போ கறி ரெடி ஆகிடுது. ப்ரெட்டை இந்த மாதிரி 2 பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இதை கட் பண்ண கொள்ளைக்கு உள்ளுக்கு எந்த மாதிரி வந்திக்கிண்டு பாருங்கள், உள்ளுக்கு இந்த மாதிரி தான் வந்திக்குது. இப்போ இதுள்ளுக்கு நாங்கள் கறி ஆட் பண்ணணும். நான் இந்த கறியை வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மாதிரி தான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இதே அளவுக்கு நீங்கள் கறி ஆட் பண்ணினீங்க என்றால் சரியாக உங்களுக்கு 20 பிரெட் ஸ்லைஸுக்கு வந்து ஆட் பண்ணிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு இஃப்தார் ரெசிபி மட்டும் இல்லை, நீங்கள் ஒரு பார்ட்டி ஒன்றுக்கு டேபிள் செஞ்சு வைக்க கொள்ளைக்குமே இது பார்க்குறதுக்குமே நல்லா அழகாக இருக்கும், ரிச்சாகவும் இருக்கும். நீங்கள் இது ஒரு 2 ஹவர்ஸுக்கு கறி இதில் ஆட் பண்ணிட்டு மிஷின் நேரத்துக்கு இது வச்சுருந்தாலுமே இந்த பிரெட் ஸ்லைஸ் வந்து நல்ல கிறிஸ்பியாக தான் இருக்கும். உங்களுக்கு ஏலியாகவே இதை செஞ்சு வச்சுடுவோம். மேலும் இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.